ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீனட் சாக்லேட் பார்ஸ். நடக்கடலை வித் சாக்லேட் பிஸ்கெட்டை வச்சு நம்ம ஒரு ஸ்வீட் ரெடி பண்ண போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது 2 லேயர் ஸ்வீட். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: சாக்லேட் க்ரீம் பிஸ்கெட் நான் 20 பீஸ் எடுத்திருக்கேன், நடக்கடலை 300 கிராம், சர்க்கரை 1 கப், 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர், ஏலக்காய் தூள் சிறிதளவு, பால் 1/4 கப். இப்போ நம்ம பிஸ்கெட்டை 2ஆக உடைச்சி மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதை இப்போ பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பவுடரை நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்குவோம். இது கூட பால் சேர்த்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். பாலை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட் லேயர் நல்லா சாஃப்டாக வர அளவு பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா கொலன்னு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சாக்லேட் லேயர் ரெடி. இது இப்போ ஓரமாக வச்சிடலாம். ஒரு கடாயை அடுப்பில் வச்சு வாட்டி அது ஹீட் ஆனதையும் நம்ம நடக்கடலை சேர்த்துக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நடக்கடலையை வறுத்துக்கலாம். நடக்கடலை ரொம்ப கருக தேவையில்லை, செவந்து வர அளவு வறுத்தா போதும். இந்த அளவு வறுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நடக்கடலை சூடாக இருக்கும்போதே இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் கொட்டி இந்த மாதிரி நடக்கடலை வச்சு தேய்க்கிறப்ப நல்லா தோல் நீக்கி வந்துடும். இப்போ பாருங்கள், தோல் நீக்கியாச்சு. இப்போ இதை சலிச்சிக்கலாம். இந்த மாதிரி சலிக்கிறப்ப தோலெல்லாம் கீழே கொட்டிடும். இப்போ நடக்கடலை தோல் நீக்கி எடுத்து வச்சாச்சு. இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இது கூட 4 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். நல்லா கட்டி விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்போ இது ஓரமாக வச்சிடலாம். இப்போது நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு அது கூட 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். 1 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் அளவு தண்ணிங்கிற அளவு நான் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா சர்க்கரை கரைஞ்சி வர கலந்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கரைச்சிக்கிறோம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி வரணும். இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சிச்சு. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ சர்க்கரை பாகு நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம கையில் தொட்டு பார்க்குறப்ப சர்க்கரை பாகு ஒரு பிசு தன்மை வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க நடக்கடலை லேயர் இது கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு ஆன்லேயே சேர்த்துறப்ப நடக்கடலைலாம் கட்டி விழுந்துடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ கட்டி விடாமல் நல்லா கிளறலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கிறோம். இந்த மாதிரி நடக்கடலை நல்லா கொதிச்சு வரும். அப்புறம் கட்டி விடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கும். இந்த நடக்கடலை லேயர் நல்லா அல்வா பதத்தில் வரும். அந்த அளவு நம்ம கட்டி விடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும். இப்போ லேயர் ரெடி ஆகிட்டே இருக்குது. இப்போ ஒரு அல்வா பதத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நல்லா கெட்டியாயிடுச்சு. இப்போ லேயர் ரெடி ஆகிடுச்சான்னு நம்ம செக் பண்ணுறேன். இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு இப்படி நம்ம கையில் எடுத்து உருண்டை பிடிக்கிறப்ப நல்லா உருண்டை வரணும். அப்படி வந்துடுச்சுன்னா நடக்கடலை லேயர் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போ ஒரு கேக் டின்னு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட நெய் சிறிதளவு சேர்த்து இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி தடவிக்கிறோம். இந்த எல்லா சைடும் நல்லா தடவி வச்சு நம்ம நடக்கடலை லேயரை நல்லா சூடாக இருக்கும்போது இது கூட சேர்த்துக்கிறோம். ஆற வச்சு சேர்த்துறப்ப நல்லா கட்டியாயிரும். ஆனால் சூடாக இருக்கும்போதே இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நடக்கடலையை சேர்த்தாச்சு. இது எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பரப்பிக்கிறோம்.
இந்த மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி சைடில் கிளறிக்கிறோம். இது ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். கால் மணி நேரத்துக்கு அப்புறம் இது தொட்டு பார்க்குறப்ப மேலே அந்த லேயர் நல்லா காஞ்ச மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சாக்லேட் லேயரை இது கூடயே சேர்த்துக்கலாம். இதையே சேர்த்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ 2 லேயரும் சேர்த்தாச்சு. இது கூட ஃபைனலாக நான் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதே இது கூட ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்தாச்சு. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ சூப்பரான பீனட் சாக்லேட் பார்ஸ் ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.